ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான். இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சு. நம்ம பசங்களை கூப்பிட்டு எங்காவது போகணும் இல்லையா? அப்படி நாங்கள் போன இடம் தான் ஊட்டி. மலைகளின் அரசியான ஊட்டிக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டைம் நாங்கள் காரில் போகலை. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக பஸ்ஸில் போவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். எங்கள் ஊர் ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தான். பட் 3 to 4 hours ஆகும் ஹில் ஸ்டேஷன்னால். அதனால் நாங்கள் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு 2.5 மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு மலை மேலே போகுது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம காரில் போகும்போது இந்த அளவுக்கு ஹைட்டில் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கார் ஷார்ட்டாக இருக்கிறனால பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஹைட்டாக இருக்கு இல்லையா பஸ்ஸு சீட்டு, அதனால் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதுதான் பாருங்கள், நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஒவ்வொரு வளைவிலுமே நிஜமாலுமே பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் காரில் இது வரைக்கும் நாங்கள் ஏற்காடு மற்ற ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் பஸ்ஸில் வர செம்ம சூப்பராக இருந்துச்சு. வியூ எல்லாம் பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போனோம். இங்கே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. எனக்கு நிறையா பேர் தெரியல. ஆனால் பலாப்பழ மரம் அவ்வளோ இருக்குங்க. அவ்வளோ மரம் கொட்டி கிடக்கு, அவ்வளோ காய் இருக்குது. இங்கே தான் நம்ம வெளியில் சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு 1/4 கிலோ 100 ரூபா, 1/2 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. பட் அங்கே அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு. பட் என்னென்னா நம்மளால் பறிக்க முடியாது, யாருனாலையும் பறிக்க முடியாது. அந்தளவுக்கு ஹைட்டில் தான் நிறையா இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், இது நாங்கள் ஒரு ஹேர்பிட் பெண்ட் இருக்கு இல்லையா, அது போகும்போது எடுத்த வீடியோ. மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. இதுதான் நாங்கள் போகும்போது ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். இது ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்த்துட்டிங்கன்னா சைடில் ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது சரியாக தெரியல. ஃபுல்லாகவே இது தாங்க பாருங்கள். நாங்கள் போகிற வழி தான் எடுத்து வச்சுருக்குறது. அவ்வளோ மரம் அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே போக போக சில வீடு எல்லாமே தெரிஞ்சுது. அதை தான் நான் எடுத்தேன். பட் பஸ் போகிற ஸ்பீடில் அவ்வளோக்கா தெரியல பாருங்கள். வீடெல்லாம் ஒரு லேயராக கட்டிக்கிற மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னா குன்னூருக்கு தாண்டி தான் நம்ம மேலே ஊட்டி போக முடியும். இது குன்னூரில் எடுத்தது தான். நாங்கள் ஊட்டி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி நம்ம நிறையா அந்த கொண்டை ஊசி வளைவை தாண்டி தான் நம்ம ஊட்டி போக முடியும். இதில் என்னென்னா வீடு எப்படி இவ்வளோ கட்டியிருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் மேலே எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே நாங்கள் பஸ்ஸில் நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபேமிலியாக போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது எங்களுக்கு அந்த ஒரு பயமே தெரியல. வீடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சின்ன சின்ன வீடாக கட்டியிருந்தாங்க. பட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நீட்டாகவும் காம்பேக்டாகவும் இருந்துச்சு. அந்த வீடு பார்க்கும்போது நம்மளும் இங்கே என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பாருங்கள், எல்லா வீடுமே சின்னதாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. அது போக இங்கே மேக்ஸிமம் கேரட் போட்டிருந்தாங்க. அதை நான் காட்டுற பாருங்கள். கொஞ்சம் அடுத்த ஒரு 2 3 கிளிப்பிங் தாண்டி வரும். நான் கேரட் செடி நான் அப்போ தான் நான் நேரில் நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. மேலே தெரியுது பாருங்கள், லேயராக. அதுதான் கேரட் செடி. அப்புறம் பொட்டேட்டோ போட்டிருந்தாங்க. அப்புறம் கேபேஜ் போட்டிருந்தாங்க. காலிஃப்ளவரு, ப்ராக்கோலி அதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்படியே ஒரு வழியாக நாங்கள் ஊட்டி மேலே ரீச் ஆகிட்டோம். பஸ் விட்டு இறங்கிட்டு நாங்கள் ஹோட்டல் தேடினோம். ஏன்னா காலையில் ஒரு 8 o'clock 8:30 போல் ரீச் ஆகிட்டோம். பசிக்க ஆரம்பிச்சு, அதனால் ஹோட்டல் தேடிட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டிங் போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போட் ஹவுஸ் தான் தேடிட்டு இருந்தோம். இதுக்கு நம்ம ஒரு பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. 100 ரூபா கொடுத்துட்டோன்னா ஒரு 6 பிளேஸ் அவங்க சுற்றி காட்டுறாங்க. பர் ஹெட்டு 1000 rupees. அந்த மாதிரி நாங்கள் பர் ஹெட் 100 rupees. நாங்கள் அந்த மாதிரி பே பண்ணி தான் நாங்கள் 6 பேர் நாங்கள் அந்த பஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தது போட் ஹவுஸ் தான் சூஸ் பண்ணோம். அவங்க எல்லா 6 இடத்துக்கு போகிறாங்க. நாங்கள் அதில் போட் ஹவுஸ் இறங்கிட்டோம். போட் ஹவுஸ் போகிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட் பர் ஹெட்டு 20 rupees. அது போக போட்டில் நம்ம போகிறது ரோ போட்டா இல்லை துடுப்பு அது துடுப்பு இல்லை பெடல் மோட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிக்கெட் இருந்துச்சு. அது போக என்னன்னா இங்கே ஃபுல்லாகவே வேறு வேறு ஸ்டேட்டில் நிறைய பேர் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டோம். இது டிக்கெட் கவுண்டரு. இங்கே தான் நம்ம என்ன மாதிரியான போட் சூஸ் பண்ணுறோமோ அது மாதிரியான டிக்கெட் இங்கே கொடுக்குறாங்க. நாங்கள் 4 பேர் போகிற பெடல் தான் சூஸ் பண்ணோம். பசங்களை மட்டும் இறக்கி விட்டுட்டோம். நானும் அவர் ஹஸ்பண்ட் போகலை. அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு
போட்டிருந்தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ½ அன் ஹவருக்கு வந்துட்டு 475 ருபீஸ் பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அவங்கள இறக்கி விட்டாச்சு. இதே மாதிரி நிறையா ஃபேமிலிஸ் அண்ட் குரூப்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கிளைமேட்டுமே அவ்வளோ ஒரு ஜில்னஸாக இருந்துச்சு. என்னென்னா ஃபாக் வந்து அவ்வளோக்கா தெரியல எங்களுக்கு. லைட்டாக வெயிலாக தான் இருந்துச்சு. பட் வந்து ஹீட்டில் எதுவும் வெயில் இருந்துச்சு, அவ்வளோதான். பாருங்கள், பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இங்கே ப்ளே ஏரியா நிறையா இருந்துச்சு. அதில் வந்து பம்பர் கார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு டிக்கெட் பர் ஹெட்டு வந்து 100 ருபீஸ். என் பையனும் என் அக்கா பையனும் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி காரில் இது பண்ணாங்க. இது என்னென்னா வந்து எலக்ட்ரிக் கார் தான். பட் வந்து அதை ஓட்டுறக்கே அவ்வளோ சிரமப்பட்டு அங்கங்கே இடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் கைட் பண்ணுற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து அவங்க வந்து ஒரு நேராகவே ஓட்டினாங்க. பாரு 3 பேர் 3 கார் வந்து ஒரே ஓரமாக போய் முட்டிக்கிட்டாங்க. இது என்னென்னா அவங்க வந்து இடித்து விளையாடுறதா கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுருந்தாங்க. கார் வந்து மூவே ஆகலை. அவங்க பசங்க வந்து ரொம்ப நேரம் திருப்பி திருப்பி இப்படி ஒரு வழியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுண்ட் அடிக்கிறான் பாரு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் விசிட் பண்ண இடம் வந்துட்டு தேயிலை டீ கார்டன் இருக்கு இல்லையா, அங்கே போனோம். டீ செடி வந்து நிறையா இருந்துச்சு. அப்போ தான் வந்து எல்லாமே எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அதுவுமே பார்க்கறது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போன இடம் வந்து பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா நாங்கள் 17 போனோம். மே 18லேருந்து தான் வந்துட்டு அந்த ரோஸ் கார்டனில் வந்துட்டு ஃப்ளவர் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒன்லி வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து எங்களை எல்லாம் வந்து பக்கத்தில் விடலை. பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். 18லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மேரிகோல்டு வந்து கலர் கலராக அழகழகாக பெருசு பெருசாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளார என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார பார்க்க போனோம். இதே மாதிரி நிறையா பேர் வந்துட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம். இது சம்மர் சீசன்னால் பாருங்கள், அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து இந்த ஒரு செடி பார்த்தேன். இந்த ஒரு பூவோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஏற்காட்லேயும் பார்த்துருக்கேன், கொடைக்கானல்லையும் பார்த்துருக்கேன். பட் இதோட பேர் தெரியல. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருந்துச்சு. இங்கே ஒரு மரம் பார்த்துட்டிங்கன்னா, இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெட் கலரில் பூக்குது. அவ்வளோ பூக்கு இருந்துச்சு. இதுவுமே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செடியோட பேரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சாரி, இது செடி இல்லை, மரம். அடுத்தது வந்துட்டு சன்ஃப்ளவரில் பாருங்கள், நம்ம சைடு வந்து ஒரு பூ தான் நான் பூத்து பார்த்துருக்கேன். ஒரே செடியில் இவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. எல்லாருமே வந்து அது பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே போய் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு லான் இருக்குங்க. இங்கே தான் எல்லாருமே உருண்டு பேரண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சில பேர் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே அப்படியே கொஞ்சம் நேரம் நானுமே படுத்துட்டேன். பட் என்னென்னா அவங்க வந்து ஃபாக் இல்லாததுனால கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. வெயில் லைட்டாக இருந்ததுனால எங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் வந்து ஃபாக் இருந்தால் இன்னுமே நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து
பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷோவுக்கு வந்துட்டு ஒர்க் நடந்துட்டுருக்கு பாருங்கள். எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நாங்கள் வந்த இடம் வந்து தொட்டபெட்டா சிகரம் சொல்லுவோம், நம்ம தமிழில் படித்த புக்கில் ஹையஸ்ட் பீக். அது தொட்டபெட்டா சிகரத்துக்கு தான் வந்தோம். இங்கே வந்து நம்மளோட பர்சனல் கார் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸி, அது மட்டும்தான். இது போகிற வழியிலேயே வந்துட்டு நிறையா வந்து கடைங்க இருந்துச்சு. லைனாக கடை எல்லாமே ஸ்வெட்டர் கடை, அப்புறம் இந்த மஃப்ளர் இருக்குல்ல அது, ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் மாங்காய் விற்பாங்களா அந்த கடை, அந்த மாதிரி நிறையா கடை வந்து லைனாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஜிப்ல மேக்ஸிமம் தான் போடணும். ஏன்னா பட்டன்ல ஃப்ரீயா போட்டா ஜிப் வந்து ரொம்ப சரி, சொட்டர் கம்மியாக தான் ஒன்று எடுக்கிறது. அடுத்து எப்படியோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டபெட்டா பீக் பக்கமாக வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஒருத்தருக்கும் வந்து டிக்கெட்டு ஒரு 25 ருபீஸ் பர் ஹெட்டு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு ஸ்டேட்டுக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட வந்திருந்தாங்க. இங்கே என்னென்னா வியூ பாயிண்ட் தான் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம வந்து உள்ள அந்த ஒரு வீடு மாதிரி தெரியலையே, அது மேலே ஏறிட்டு இந்த மாதிரி வியூ பார்த்தோன்னா செம்ம சூப்பராக இருக்குது. மொத்த ஊட்டியும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே மேலே ஏறிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களை மாதிரியே நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஈவினிங் வந்து 5 o'clock மேலே அப்போ எடுத்தது. அப்போ வந்து லைட்டாக வந்து ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு, அது லைட்டாக மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கிளைமேட் வந்து செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி என்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த வீட்டிலேருந்து நம்ம உள்ளாரே இறங்கலாம், வெளியில் இறங்கலாம். இது வந்து உள்ளார ஸ்டெப்பு. பட் வந்து ரொம்ப 90 டிகிரியில் இருக்குது. நம்ம வந்து ஸ்லோவாக பொறுமையாக தான் இறங்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் கீழே விழுந்துடணும். அதில் தான் நான் கீழே இறங்கி வந்தேன். அவங்களாம் வந்து பேக் சைடு வந்துட்டாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மே மாதத்தோட வெக்கேஷன் வந்துட்டு நாங்கள் வந்து ஊட்டியில் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு ஃபேமிலிஸாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வயசு விட்டால் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வயசாகிடும். ஸோ வயசு இருக்கும்போது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். நீங்களும் டைம் இருந்தால் எல்லா பக்கம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நாங்கள் அப்படியே அங்கே பொறுமையாக இறங்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. என்னோடய பாப்பா, அக்கா பொண்ணு, ஹஸ்பண்ட், என் பையன், அக்கா பையன் எல்லாருமே ஃபேமிலியாக நின்றுட்டு தனித்தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இந்த சம்மர் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் டைம் கிடைச்சா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேகே ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.